வணக்கம் JRTV வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடுக்காக ஒரு சூப்பரான லொகேஷன் தேடி வந்திருக்கோம். ஸோ இந்த சவுக்கு தோப்பு பார்த்தோன்னே ஆல்மோஸ்ட் ஒரு மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இங்கே செய்யலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் டெசர்ட் செஞ்சதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுனால இந்த வாரமும் டெசர்ட் செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இந்த ஸ்டிக்கை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்படியே ஸ்பின் பண்ணி அதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சமைக்கலான்னு. வாங்க லொக்கேஷன் தேட ஆரம்பிச்சிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு நைஸாக இந்த பொண்ணுக்குள்ளே பூந்து உட்காந்துக்கிட்டேன். இங்கே பார்த்தா டக்குனு இதை பார்த்தோன்னே ஒரு பாம்பு மாதிரி ஒரு குச்சை பார்த்தேன், பயமாக இருந்தது. ஸோ ஆனால் இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த மரம் ஆல்மோஸ்ட் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த வெயில் இதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக ஒரு டிஷ் ஃப்ரூட் பேஸ் பண்ணலான்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த வெயிலில் சஸ்டெயின் ஆனோன்னா ஒரு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஃப்ரூட் பேஸ் ஒரு டிஷ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் என்னன்றதை போகிற வழியில் டிசைட் பண்ணிக்கலாம். மேபி ஒரு ஹெல்த்தியாகவோ இல்லை ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பட் இந்த இடம் செம்ம சூப்பராக இருக்குது, அதே சேம் டைம் கொஞ்சம் திகிலாகவும் இருக்குது. டக்குன்னு பாம்பு கேம் வந்து போட்டுச்சுன்னா பாருங்கள். ஸோ ஒரு எபிசோடுக்காக இவ்வளோ கடின உழைப்புகள், இவ்வளோ ரிஸ்க்குகள் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க லொக்கேஷன் பார்த்துட்ருக்காங்க நம்ம டீம். அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இங்கே உட்காந்துட்ருக்கேன். லொக்கேஷன் கிடச்சோடனே போயிட்டு இன்னொரு டிஷ்ஷும் என்ன செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபார் ஷுவர் ஃப்ரூட் பேஸ் ஒரு ஃப்ரூட் பஞ்ச் மாதிரி ஒரு செம்மையான டிஷ் ஒன்று பண்ணலான்றது இந்த வெயில் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஷ் மட்டும் அங்கே போய் டிசைட் பண்ணிக்கலாம். வாங்க போகலாம். ஒரு அழகான சவுக்கு தோப்பு முன்னாடி நம்ம அருமையான செட்டப்பை போட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ரோல். இந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ரோலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம சுகர், ஹனி, கீ, கண்டென்ஸ் மில்க் இல்லை பாம் சுகர் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ பியூர்லி நேச்சுரலாக தான் பண்ண போகிறோம். இதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் டிஷ் வருது, அதை நான் செய்ய பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். முதல்ல என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸை எல்லாமே பேனில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ்ட் பண்ணுறதுனா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுடைய கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் கேஷ்யூநட், அதுக்கப்புறம் வால்நட், அதுக்கப்புறம் ஆல்மண்டுக்கு அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பிஸ்தாஷியோ, இதுதான் நம்ம ஆட் பண்ண போகிற நட்ஸ். இந்த நட்ஸை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், அதாவது வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து உங்களுக்கு பார்த்து ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கோம், என்ன இதெல்லாம் வந்து கடாயில் தானே நம்ம பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சைனீஸ் ஜாக்கில் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பண்ணுறதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும், டாஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமேன்றதுனால இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்திரன்றது நம்ம கம்ஃபர்ட்டுக்கு நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுன்றதுக்காக தகுந்த மாதிரி தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக தான் இதை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் தான் பண்ணணுன்னு கிடையாது. பண்ண போகிற பர்பஸ் என்னமோ அதை வறுத்து எடுக்கிறது தான். அதில் எந்த விதமான கடாயாக இருந்தாலும் தட் ஷுட் பி ஃபைன். இது வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் லாங் டைம் குக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம் உடனே இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடக்கூடாது. குக் பண்ணதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் வைங்க, அப்போ தான் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்பினா நீங்கள் நினைக்கிற மாதிரி முறுமுறுன்னு ஆக போகிறது கிடையாது. இது நம்ம வந்து ஒரு சாஃப்ட் ரோல் தான் பண்ண போகிறோம். அதே சேம் டைம் வந்து ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் வேணும்னு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிட்டீங்கன்னா ரான்சீட் ஆகாமலேயும் அது பச்சை வாசனை இல்லாமலேயும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரேஞ்சிலேருந்து நான் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நீங்கள் ரேஞ்சிலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே அது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் ரேஞ்சிலேருந்து எடுத்து ஆஃப் அண்ட் ஆன் அதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரேஞ்ச் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுருப்போம். அவ்வளோதான். இது வந்து அப்படியே கோல்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் ரீட்டைன் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, இதில் மீதி இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபிக் எடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ரஃப்பாக நம்ம சாப் பண்ணிக்கிட்டாலே போதும். சேம் அதே மாதிரி நம்ம ஆப்ரிகாட்டையும் கட் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து கவுண்ட் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக ஒரு 9 வெரைட்டிஸ் ஆஃப், அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்டும் ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் பண்ணாலே போதும். ஸோ பட் ஆனால் மஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ். சேம் அதே மாதிரி நம்ம ஆப்ரிகாட்டை கட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு சைடில் வச்சுக்கலாம். நட்ஸும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதே கடாயில் நான் டேட்ஸை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, ஜஸ்ட் டேட்ஸ் தான். இதை நம்ம போட்டு குக் பண்ண போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதில் திருப்பி ஆட் பண்ண போகிறோம். ஃபைனலாக நட்ஸையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரோல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேட்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். டேட்ஸ் ஆட் பண்ண உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதே சேம் டைம் நம்மளுடைய ட்ரை ஃப்ரூட்ஸை இது கூடயே சேர்த்து குக் பண்ணிக்கலாம். குக் ஆகி நல்லா உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் திக்காக. அந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸை ஆட் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். இந்த டேட்ஸ் கூடயே நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்கையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்ரிகாட்டுக்கு அப்புறம் ரைசின்ஸ். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸை ஆட் பண்ண போகிறோம். நட்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு டைட்டாகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறது கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் லாங் டைம் குக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சின்னு நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க பார்த்து நல்லா சிம் ஆக்கிடுங்க. சிம் ஆக்கிட்டு போட்ட டேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு லேயராக பார்த்தீங்களா, ஒரு யூனிஃபார்மாக பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே கன்சிஸ்டன்சியில் இருக்க பார்த்து நம்ம இது ட்ரேக்கு மாற்றிக்க போகிறோம். மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கோல்ட் ஆனதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரூட்டை வந்து நம்ம நார்மலாக சாலடாக பண்ணி சாப்பிட்ருப்பீங்க, இல்லை ஃப்ரூட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக மில்க் கேரமலில் ஃப்ரூட்டை டாஸ் பண்ணி சாப்பிட்ருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ மில்க் கேரமல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதில் போட்டு டாஸ் பண்ண போகிறோம். இது 2 டைப்பாக பண்ணுவாங்க. நான் இப்போ பண்ண போகிறது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெத்தட். கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம லாங் டைம் குக் பண்ணிட்டு இருந்தால் ஒரு கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது அந்த கேரமல் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ண போகிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேலே போட்டு டாஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இது நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். இன்னொரு டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண ஃப்ரூட்ஸை கம்போத்துன்னு சொல்லுவாங்க. கம்போத்துனா ஒரு பேனில் சுகர் போடுவாங்க. சுகருக்கு அப்புறம் வாட்டர் போட்டு ஸ்பைசஸ், ஸ்டார் அனீஸ், சின்னமன் இதெல்லாம் போட்டு நல்லா ரிடக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டை அதில் போட்டு போச் பண்ணி எடுப்பாங்க. போச் பண்ணி எடுக்கிறதுனா வேக வச்சு எடுக்கிறது. அதை எடுத்ததுக்கப்புறம் ட்ரை பண்ண விடுவாங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கண்டென்ஸ் மில்க் கேரமலைஸ் பண்ணி போடுவாங்க. அது இன்னொரு மெத்தட். அது கொஞ்சம் லாங் ப்ராசஸ். எனக்கு அந்த கம்போத் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் சாப்பிட்டா பிடிக்குன்றதுனால அந்த ஒரு ப்ரிப்ரேஷன் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணுறது மஸ்க் மெலன், கிருணி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான். ஸோ இந்த கிருணி பழமே வந்து ஒரு ஹைப்ரிட் தான். நம்ம ஊரில் வந்து லாங் பேக், மேபி நான் சின்ன பிள்ளையாருக்கு பார்த்துருக்கேன். இப்போ இருக்கவங்களாம் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. என்னோட ஜென்ரேஷனில் இருந்தவங்களோ இல்லை என்னோட சீனியர் ஜென்ரேஷனில் இருந்தவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளேரி காயில் வெள்ளேரி பழம்ன்றதை வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ எப்படி அந்த வெள்ளேரி பழம் வாங்கணுன்னா, ரொம்ப கம்மியான காசு கொடுத்து வாங்கினாலே போதும். ஆனால் நாங்கள் அது பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோன்னா, அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணி எட்டு போய் கொடுத்திங்கன்னா எடைக்கு அந்த வெள்ளேரி பழம் கொடுப்பாங்க. அந்த வெள்ளேரி பழத்தை எடுத்துகிட்டு வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், தோலை அப்படியே நீக்கிட்டு அதில் இருக்க சீடை நீக்கிட்டு ஜஸ்ட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக லெமன் சுகர் போட்டு வெயிலுக்கு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பாலே நான் கிரவுண்டில் இறங்கினா 6 தான். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க். ஸோ இந்த பழத்தை பார்த்தாலே எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். அந்த வெள்ளேரி பழம் வந்து இப்போ அதிகமாக வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிட் பழம்லாம் வந்ததுனால எல்லோரும் இதை தான் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஷாப்ஸ்லேயே இதுலேயும் கிடைக்கிறதில்ல. அந்த வெள்ளேரி பழம் அதேமாதிரி ப்ராப்ளம் என்னென்னா, அது வெடிச்சு தான் இருக்கும், பொழந்து இருக்கும். இப்போ நம்ம இதை பீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். கிருணி இதை நம்ம சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுவும் வந்து உங்களோட சாய்ஸ் தான்.
எந்தெந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த ஃப்ரூட்ஸ் இல்லையே, இந்த டேஸ்ட் மாறிடுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இது வந்து நாங்கள் இப்போ ஹோட்டலில் ஃபஸ்ட்டு நாங்கள் வேலை செய்வோம் இல்லையா, அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு புஃபே ரெடி பண்ணுவோம். அந்த புஃபே ரெடி பண்ண பார்த்து என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை அதை வந்து கம்போத்துன்னு சொல்லி ரெடி பண்ணி வைப்போம். ஸோ நார்மலாக கட் ஃப்ரூட்ஸ் கூட நிறைய ஃபாரினர்ஸ் இந்த கம்போத் ஃப்ரூட்ஸை நிறைய மார்னிங் எடுத்துப்பாங்க. சுகர் சிரப்பில் வந்து அதை நம்ம ஒரு ஸ்பைஸ் போட்டு குக் பண்ணிவிட்டு, அது ரொம்ப நேரம் பாயிலெலாம் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. நீங்கள் குக் பண்ண உடனே அதை நீங்கள் எடுத்து வச்சிட வேண்டியதான். எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா வந்து அந்த ஸ்பைஸில் அந்த சுகரோடு சாப்பிட பார்த்து அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மஸ்க் மெலன் கிருணி பழத்தை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது பார்சிமன். இதை கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து பார்சிமன் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஃப்ரூட்ஸ். நிறைய பேர் வந்து இதை வந்து பார்த்துருப்பீங்க, என்ன ஃப்ரூட்னே தெரியலையடான்னு சொல்லிட்டு வாங்காமல் விட்டுருப்பீங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட். அதேமாதிரி இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாள், எவ்வளோ நாள் வேணால் அந்த நீங்கள் ஃப்ரூட்டை வச்சுக்கலாம். ஸ்கின் ஹார்டாக இருக்கும் வெளியில், அந்த ஸ்கின் ஹார்டாக இருக்கிறதுனாலே இது எவ்வளோ நாள் வேணால் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது ஸ்கின் ஹார்டாக இருக்கிறதுன்றதுனால ஸ்கின்னை பீல் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம மஸ்க் மெலன் கட் பண்ணமோ அதே மாதிரி அதே சைஸுக்கு இதையும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ஒரு க்ரன்ச்சியர் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். க்ரன்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு பெரிய பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய நாள் வச்சு சாப்பிட்லான்னு சொன்னால, அதை தாண்டி முக்கியமாக இது செங்காயாக இருக்க பார்த்து சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா பழுத்ததுக்கப்புறம் இன்னொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரூட்டோட பியூட்டியே அதுதான். ஸோ இப்போ பார்சிமன் கட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ண போகிறது ஆரஞ்சு. உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். இப்போ என்ன டவுட்டுனா, இது வந்து இது வரைக்கும் நம்ம கட் பண்ணது எல்லாமே ஹார்ட் ஃப்ரூட் ஆச்சு, இது வந்து கொஞ்சம் வாட்ரியான ஃப்ரூட் ஆச்சு, இது உள்ளே போட்டால் நம்மளுக்கு லிக்விட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஷ்ஷோட பியூட்டியே அதுதான். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான சாலிடாக நம்ம சாலட்லாம் சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கிறத தாண்டி இது வந்து கொஞ்சம் ஜூஸியாக வாட்ரியாக இருக்கணும். அதுதான் அந்த டிஷ்ஷோட பியூட்டியே. நல்லா ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு ஸ்வீட் பேஸ் சாக்லேட் பேஸ் டெசர்ட்டே சாப்பிட்டுருக்க நம்மளுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். என்னெல்லாம் விட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணி இந்த குக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ண மாட்டேன். விட்டிங்கன்னா மில்க் மில் அப்படியே போட்டு கலந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட் பனானாவை அதேமாதிரி டைஸாக கட் பண்ணிக்க போகிறோம். as I rightly said, இது வந்து ஒரு மாடர்ன் வெர்ஷன் ஆஃப் பஞ்சாமிர்தம்னு சொல்லலாம். எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஸோ there is no set recipe to it. பட் believe me, இந்த ஒரு ஃப்ரூட் ப்ரிப்ரேஷன் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் அதை செய்யலேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிம்பிளாக இருந்தாலுமே சரி, ஒரு டிவைனாக இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம். அதுவும் நம்ம போட்டிருக்குது எத்தனை விதமான ஃப்ரூட்ஸுன்றது தான் மெயின் மேட்ரு. 9 டைப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 6 ப்ளஸ் வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 3 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியர்ஸ், பேரிக்காய், பாருங்களேன் இதுக்கு. ஸோ பேரிக்காய் எப்படி கட் பண்ணணும், ஆப்பிள் பேரிக்காய் ஒரே மெத்தட் தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இப்படி கட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பர் ஆகிடும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஆப்ரிகாட்டை கட் பண்ணிவிடுவோம். அப்புறம் ஃபிக். இந்த 2 ஓடுறான் பார்த்தீங்களா, தப்பிச்சு எஸ்கேப் ஆகலான்னு நினச்சான், புஷ்டான் அவனை. ஸோ இவங்க 2 பேரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆப்ரிகாட் அதுக்கப்புறம் ஃபிக் இது 2த்தையும் கட் பண்ணி
எக்ஸிஸ்டிங் ஃப்ரூட்ஸோடு சேர்த்தாச்சு, அது கூட கொஞ்சம் ரைஸினும் சேர்த்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஆப்பிள். ஏன் ஃபைனலாக இவரை கட் பண்ணுறோன்னா, முன்னாடியே ஒரு கட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் ஆகிடும். அதனால தான் ஆப்பிள். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் மறந்துடவே கூடாது, இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ண பார்த்து இதை எடுத்து சாப்பிடணும், வீணாகக்கூடாது. இதுவும் அதேமாரி சாப்பிடணும். இப்போ பீல் பண்ணி கட் பண்ணி போட்டுடலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. இவரையும் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பண்ண போகிறது நம்ம கண்டென்ஸ் மில்கை கேரமலைஸ் பண்ண போகிறோம். பண்ண ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம இதை ஒரு பேனில் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காய் கேரமல் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதில் ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கார்டமம் பவுடர். ஃப்ரூட்ஸை நீங்கள் போட்டோடனே கொஞ்சமாக தண்ணி விடும், அதனால் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா ஃப்ரூட்டும் ஒரே டைமில் போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் பேட்சை அதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரூட்டை பிளேட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா சிம்பிளான டிஷ், பட் ரொம்ப அடிக்டிவான டிஷ். இது கூட கொஞ்சம் ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கும் தாத்தான்னு இருப்போம் அப்படி. பட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல முடியும், இந்த ரெண்டு டிஷ்ஷுமே பெஸ்ட் ஃபார் கிட்ஸ். அவங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, நட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தி வில் லவ் இட். நம்ம முன்னாடியே ரோல் பண்ணி வச்சுருந்தாலே அதுவும் செட் ஆகிருக்கும். அதையும் கட் பண்ணி இந்த பவுலில் வச்சுக்கலாம். ரோல் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் கோல் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த ஸ்லைஸ். எங்களுக்கு அந்த இங்கே ஃபெசிலிட்டி இல்லாதனால ஓரளவுக்கு கோல்ட் பண்ணியிருக்கோம், பட் சில்லிங் கோல்டு கிடையாது. நீங்கள் சில்லிங் கோல்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி பிளேட் பண்ணிடுறோம். ஸோ நம்மளோட டிஷ்ஷஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆல்வேஸ் நம்ம டேஸ்டிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்ஸு சாப்பிட்லன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தி வில் லவ் இட். எஸ்பெஷலி இதுக்கு மேலே இன்னொரு ஆட் ஆன் நீங்கள் என்ன டெரிவேஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இதுக்கு மேலே கோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாக்லேட்னு நினச்சிப்பாங்க. சின்ன சின்ன நீங்கள் பால்ஸ் மாதிரி கூட பிடிச்சிட்டு இல்லைனா இந்தமாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கோட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் டெஃபினெட்லி கிட்ஸ் வில் லவ் இட். இந்த ரெசிபிஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாம் இப்போ டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் டேட்ஸை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது, அதுதான் திக்கனிங் ஏஜென்ட்ன்றதுனால. ஸோ அதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிர்னி பழம் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஃபீலுக்காக. வாட்டர்மெலன் மாதிரி பழம்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னா அது நிறைய தண்ணி விடும். ஆல்ரெடி ஆரஞ்சு மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஸோ இது தவிர வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் anything you can substitute, இந்த ஃப்ரூட்டுக்கு பதில் அந்த ஃப்ரூட், அந்த ஃப்ரூட்டுக்கு பதில் இந்த ஃப்ரூட், ஜஸ்ட்டு அந்த பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். தண்ணி விடுற நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணாதீங்க, நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி ஏதாவது 1-2 தண்ணி இருக்க ஃப்ரூட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இதில் டேட்ஸ் தவிர மீதி எது வேணால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாமா? இது வந்து நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி பயங்கர ஹெல்தி வெர்ஷன். இதில் உங்களுக்கு 2 சேலஞ்சாக இருக்கும். இந்த ரோல் செஞ்சதுக்கப்புறமும் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். கட் பண்ணுறீங்க இல்லையா, அதை சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் மேலே கோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க சின்ன சின்ன பீஸஸாக. பட்
டேம் ஷுர் இதில் நம்ம வந்து எந்த விதமான சுகர்ஸோ இல்லை ஹனியோ வேறு எதுவுமே சேர்க்கல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்ஸில் வந்திருக்கக்கூடிய டெக்ஸ்சர் தான், ஃபுல்லி ஹெல்தி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெல்தின்றதை தாண்டி இது அடிக்டிவ்னு கூட சொல்லலாம். இதுவும் ஃபார் ஷுர் ஃப்ரூட் இஸ் ஹெல்தி, பட் ஃப்ரூட் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்திங்கன்னா டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இது வரைக்கும் ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இருக்கலாம், கிட்ஸுக்காக இருக்கலாம், யாருக்காக வேணா இருக்கலாம், நான் ஒரு சேலஞ்ச் சொல்கிறேன், கண்டிப்பாக இது டெஃபினட்டாக சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அந்த கேரமலான கண்டென்ஸ் மில்க் எல்லாத்துக்குமே காம்பன்சேட் பண்ணியிருக்கு. சூப்பராக இருந்தது. இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.